இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையை வச்சு ஒரு வித்தியாசமான கேக் செய்ய போகிறோம். அது ஆவியில் வேக வச்சு எடுக்கிற கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன சின்ன பாத்திரம் கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரே அளவு கிடையாது, அதனால் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் தடவி கொஞ்சம் கோதுமை மாவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 200 இருக்கும் இந்த ரவா, 200 ரவா, 2 ஏலக்காய். நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ கிண்ணத்தில் எடுத்தாலும் சரி அதே அளவு தான் எடுத்துக்கணும். நம்ம அடுத்தடுத்த பொருள்லாம் எடுக்கும்போது இல்லை ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, இது ரெண்டையும் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எவ்வளோ கொஞ்சம் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கிங்க. இது கூட 2 முட்டை, எதில் அளந்தோமோ அதே இதில் 1/4 கப்பு கோல்டு வின்னர் வாசனை இல்லாத எண்ணெய், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா. இங்கே வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம். ஏலக்காய்க்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸு ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி விடும்போது அப்படியே அந்த மாவு மடிப்பு மடிப்பாக விழணும். அப்போ தான் கரெக்டான பதம். இங்கே பாருங்கள், இதை எண்ணெய் தடவின கிண்ணத்தில் அரை கப்பு தான் ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றினோம்னா கேக்கு பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் அரை கப்பு ஊற்றிக்கலாம். மாவை இப்படி தட்டுனீங்கன்னா அது உள்ள சமமாக போய் கிண்ணத்தில் மாவு உட்காரும். கரெக்டாக போய் அப்போ தான் செட் ஆகும். மேலே ஒரு முந்திரி, உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் அது மேலே போட்டுக்கலாம். இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு இட்லி பானையை வச்சு ஏற்கனவே தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாயிட்டு அதை இட்லி தட்டு வச்சுட்டு ஒவ்வொரு பாத்திரத்தை அது உள்ளே வச்சிடணும். நீ வேக வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கேக் நல்லா வெந்து புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதை ஆற வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். மாவு அரைச்சிட்டு முட்டை போட்டு அரைச்ச பிறகு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூனு காய்ச்சி ஆற வச்ச பால் கலந்து அப்புறம் கேக் ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். மைதா இல்லாமல் ஓவன் இல்லாமல் ஆவியில் வேக வச்ச கேக்கு ரெடி.